ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிம்பிளான டிசைன் தான் பார்க்க போகிறோம். தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சு, ப்ளவுஸோட ஹைட்டு 15 இன்ச்சு, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.5 இன்ச்சு, ஆம்கோல் 6 இன்ச்சு, மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி 10 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா 12.5 இன்ச்சு. நம்மளுக்கு பின்கழுத்து உயரத்தோட ரெடி அளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திலகம் ஷேப்பை பயன்படுத்தி தான் நம்ம சூப்பரான சிம்பிளான ஒரு பேட்ச் ஒர்க் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு கேன்வாஸ் பயன்படுத்தாமல் தான் நம்ம தைக்க போகிறோம். எப்போதுமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். பாக்ஸை விட்டால் அகலம் பார்த்திங்கன்னா 1 இன்ச் அகலத்தில் போட்டுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். நம்மளுக்கு ஒரிஜினல் நெக்கோட ஹைட்டு 9.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம வந்து சிம்பிளான முறையில் ஒரு பேட்ச் ஒர்க் வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தை மட்டும் நம்ம வந்து அந்த ஷேப்பில் அழகாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம தனியாக அப்படியே எடுத்து வச்சிடலாம். பாருங்க, இப்போ இந்த இடத்துல இந்த பகுதியையுமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பகுதியை தச்சு முடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பத்திரமா தேவைப்படும். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் கரெக்டாக லைனிங் கிளாத்தை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். நழுவுற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம அங்கனங்கன்னா பின் குத்திக்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நெக்கோட ஷேப் எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே நம்ம தச்சுக்கலாம். இந்த கார்னர் வரக்கூடிய பகுதியில் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். அப்போ தான் இதோட ஷேப் நம்மளுக்கு அழகாக நீட்டாகவே கிடைக்கும். நேராக லைன் வரலை அப்படின்னா கரெக்டாக நம்ம 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு லைன் போட்டதுக்கப்புறமா அந்த லைன் மேலே தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாக வந்துடும். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தையலை ஒட்டியே கட் பண்ணக்கூடாது. நம்ம 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுருந்தோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சு பிசுரை ஒட்டியே மீதி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கட் பண்ணும் பொழுது பொறுமையாக அழகாக கட் பண்ணணும். கத்திரிக்கோலோட நுனி பகுதியில் தான் கட் பண்ணணும். நுனி பகுதி நம்மளுக்கு வெட்டலை அப்படின்னா அடியில் கட் பண்ணும் பொழுதும் தையலில் படாமல் பொறுமையாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பிசுரையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத்து மேலே நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் நம்ம சேஃப்டிக்காக போடக்கூடிய தையல். இந்த தையல் போட்டதுக்கு அப்புறமா நல்ல பக்கம் நம்ம படிமான தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப பக்காவாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம படிமான தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக தள்ளி விட்டுறலாம். நெக்கோட ஷேப்பை பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் கரெக்டான அளவில் எடுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் நல்ல பக்கம் ஒட்டிலே ஓரத்திலே நம்ம படிமான தையல் போடணும். இந்த படிமான தையல் போடும் பொழுது வளைவு நெளிவு வராமல் ஒரே அளவாக நேராக இருக்கணும். தையலோட சைஸ் பொடி தையலாக இருக்கணும். பெரிய சைஸ் தையலும் தைக்கக்கூடாது, நார்மல் சைஸ் தையலும் தைக்கக்கூடாது. தையலோட சைஸ் பொடி தையலாக இருந்தால் தான் நம்ம டிசைன் ப்ளவுஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அழகாக நீட்டாக படிமான தையல் தச்சு முடிச்சிட்டோம். இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து பட்டி தச்சு டாட் பிடிச்சி நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கேன்வாஸ் பகுதியை இது போல் 2ஆக மடித்து வச்சுட்டு நம்ம இந்த கிளாத்தில் வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணி வச்சுருந்தோம். அதோட மடிப்பு பகுதியும் கேன்வாஸோட மடிப்பு பகுதியும் சேமாக வச்சுட்டு அவுட்லைன் பாருங்கள் அப்படியே நம்ம வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். மேலே எப்போதுமே அதே அளவே மார்க் பண்ணிவிட்டு சைடில் மட்டும் பாருங்கள் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு 1.25 இன்ச் அந்த அகலத்தில் கூடுதலாக எக்ஸ்ட்ரா நம்ம வந்து குறித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெட்டிய கேன்வாஸ் பகுதிக்கு லைனிங் கொடுத்து தைக்க போகிறோம். லைனிங்கில் கேன்வாஸை கரெக்டாக வச்சுட்டு அந்த கேன்வாஸ் அவுட்லைன் ஃபுல்லாக ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ தச்சு முடித்ததுக்கப்புறம் கேன்வாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் பிசுறு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இதுக்கு பாருங்க நம்ம மெயின் கிளாத்தில் அட்டாச் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். மெயின் கிளாத்தை அடியில் வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் மேல் நோக்கி இருக்க மாதிரி வச்சுட்டு மேல் ரவுண்டுக்கு மட்டும் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். முன்னாடி போட்ட தையல் மேலேயே போட்டுக்கலாம். இப்போ 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டே இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவுட்லைன் பாருங்கள், கீழே இருக்கக்கூடிய பகுதியை ஓப்பனாகவே விட்டுறணும். கீழேயுமே நம்ம தைக்கக்கூடாது. மேலே நெக்குக்கு மட்டும் மேல் ரவுண்டுக்கு மட்டும் நம்ம தைச்சிக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகுதியை நல்ல பக்கமாக திருப்பி நம்ம படிமான தையல் போட போகிறோம். இப்போ படிமான தையல் போடும் பொழுது பாருங்கள், ஒட்டுலேயே அழகாக ஓரத்துலேயே நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த நெக்குக்கு படிமான தையல் போட்டுட்டோம். இதை பின்பக்கமாக திருப்பி அந்த அவுட்லைன் பாருங்கள், முன்னாடி போட்ட தையல் மேலேயே 2 துணியுமே சேர்த்து வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இதோட பிசுறு பகுதியை பாருங்கள் லைட்டாக நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இதை இப்போ 2ஆம் அடித்து சென்ட்ரு பகுதியை அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம வந்து லேஸ் கொடுத்து தைக்க போகிறோம். கீழே இருந்து பாருங்கள், கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் அல்லது 3/4 இன்ச் அந்த டிஸ்டன்ஸில் இது போல் வளைவாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இதே மாதிரியே அந்த சைடுமே நம்ம வந்து பாருங்கள், அப்படியே அதோட அச்சை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து லேஸ் கொடுத்து தச்சுக்கலாம். மெல்லிஸாக இருக்கக்கூடிய லேஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் இருக்கக்கூடிய லேஸை எடுத்து நம்ம தச்சுக்கலாம். இந்த கார்னர் வரக்கூடிய பகுதியில் ஒரு ஃப்ளீட் வச்சுக்கலாம். லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இந்த லேஸை பயன்படுத்தி தைக்கும் பொழுது கரெக்டாக அந்த கழுத்தை ஒட்டியே நம்ம தைக்கணும். லேஸ் இந்த சைடும் அந்த சைடும் நம்மளுக்கு வந்து நகண்டு வந்துடக்கூடாது. இப்போ இந்த லேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம டிசைனர் லேஸை பயன்படுத்தி தான் நம்ம தைக்க போகிறோம். நம்ம லைன் போட்ட இடத்துலையே பாருங்கள், லைன் மேலேயே இந்த கோல்டு கலர் டிசைனர் லேஸை பயன்படுத்தி நம்ம தச்சுக்கலாம். அந்த ஃப்ளவர் மேலே தையல் விழுகக்கூடாது. லேஸ்லேயே டபுள் தையல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஒரு லேஸ்லேயே இந்த ஓரத்தில் ஒரு தையல், அந்த ஓரத்தில் ஒரு தையல்னு போட்டுக்கலாம். லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ இந்த சைடு தைச்ச மாதிரியே அந்த சைடுமே பாருங்கள், அழகாக அதே மாதிரியே நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இதை கழுத்து பகுதியில் சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக இது போல் ரஃப்பாக வச்சு பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இணைக்கவே ஆரம்பிக்கணும். எடுத்ததுமே இணைக்கக்கூடாது. அளவுகள் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம்தான் நம்ம இணைக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். நெக்கோட சென்ட்ரு பகுதியும் அந்த நம்ம தச்சிருக்கக்கூடிய சென்ட்ரு பகுதியும் கரெக்டாக சென்டரில் வர்ற மாதிரி வச்சுட்டு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அழகாக நீட்டாக இணைச்சிக்கலாம். இணைக்கும் பொழுது பாருங்கள், ஆரம்பத்தில் அழகாக நம்ம கெட்டி தையல் போட்டதுக்கு அப்புறமா அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே தான் தைக்கணும். பொறுமையாக அந்த நெக் வந்து அகலமாக போயிடாமல் ஒடுக்கமாகவும் போயிடாமல் அழகாக நீட்டாக ஒரே அளவாக வச்சு இந்த 2 துணியையுமே சேர்த்து வச்சு நம்ம இணைச்சிக்கலாம். இணைக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு தையல் போட்டாலே போதுமானது. ஏன்னா நம்ம இப்போ பொடி தையல் தைக்கிறனால 2-3 தையல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. ஒரு தையல் போட்டாலே போதும். எவ்வளோதான் நம்ம கஷ்டப்பட்டு பிரித்தாலுமே கூட பிரியாது. ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ 2 துணியையுமே நம்ம வந்து அழகாக நீட்டாக இணைச்சி முடிச்சிட்டோம். இதோட நூல் பிசுறு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளவர் லேஸை பயன்படுத்தி கழுத்தோட அவுட்லைனில் நம்ம தைக்க போகிறோம். கழுத்தை ஒட்டியே வைக்காமல் கழுத்து பகுதியிலேருந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இந்த லேஸை பயன்படுத்தி நம்ம தைச்சிக்கலாம். இப்போ இந்த லேஸ் ஓரத்துலேயே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். லேஸ் ஓரத்தில் போடும் பொழுது ஃப்ளவர் மேலே தையல் வரக்கூடாது. அந்த லேஸ்லேயே இந்த ஓரத்துலேயும் அந்த ஓரத்துலேயும் நம்ம டபுள் தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் ஸ்டோன் பீஸ் வச்சுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.